அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். அப்ப ஆண்டவரே, நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுகிற போது, வசனத்தின் அடிப்படையில நீங்க ஜெபம் பண்ணுகிற போது, ஆண்டவரே கால் வலிக்குது, என்ன சுகமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறத விட, ஆண்டவரே நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை எங்களை விட்டு விலக்குகிற தேவன், நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். இங்கிலீஷ் பைபிள்ல ஹீலர்னு இருக்கு, சுகமளிக்கிற கர்த்தர். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி அதை நம்ம ஜெபமாக்கி அதை நம்ம ஸ்தோத்திரமாக்குகிற போது, அப்ப என்ன நடந்தது? நம்ம சரீரத்துல அந்த வசனத்திற்குரிய தேவ பிரசன்னம், அந்த வசனமாகவே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இணைந்து கொண்டு அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்க? அந்த சுகமளிக்கிற அபிஷேகத்தை நமக்குள் எழும்ப பண்ணி நம்மேல் இறங்க பண்ணி நம்மை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ வசனத்தின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க